ப்ரோ எனக்கு ஒரு 20,000 வேணும் ப்ரோ. 20,000 எதுக்குப்பா? என் ஃப்ரெண்டு 20,000 போட்டான். மாசம் 20,000 தராங்க ஒரு வருஷத்துக்கு ப்ரோ. பரவாயில்லையா? அப்ப நான் ஒரு 10 லட்சம் போடுறேன், மாசம் 10 லட்சம் வந்தேன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவேனே. பரவாயில்ல ப்ரோ. சேர்ந்து ஏமாந்துடலாமா? இப்படிதான் எங்க ஃபாலோவர் ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. இத மாதிரி ஒருத்தர் இல்ல, நிறைய பேர் ஏமாறுறாங்க. யாராவது காசை போடுங்க, மாசம் நான் டபுளா ட்ரிபிளா தரேன்னா தயவு செய்து ஏமாந்துறாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எனக்கு புரியல, அது எப்படி பேங்க்ல 9% இன்ட்ரெஸ்ட் தராங்க, எஃப்டில 7% தராங்க, ஆனா 50% நான் ப்ராஃபிட் தரேன், 100% தருவேன், மாசம் நீ போடுற காசை டபுளா குத்துக்கிட்டே இருப்பேன்டான்ட்டு எப்படி கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய பணக்காரங்களா ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேர்ல்டுலயே பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்களே. இந்த இடத்துல கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும். உங்களுக்கு அவங்க ஆசையை காட்டும் பொழுது ஒரு 2 செகண்ட் இல்ல ஒரு 2 நிமிஷம் 2 நாள் கூட உட்காந்து நீங்க பொறுமையா யோசிங்க. கண்டிப்பா அப்படி யோசிச்சிட்டீங்கன்னா ஏமாற மாட்டீங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்ல நிறைய டீம் சுத்திட்டு இருக்கு. ஏமாத்துறவங்களை தடுக்க முடியாது. ஏமாறாம நம்ம தான் நம்மளை தடுத்துக்கணும்.